வசந்தராஜ் சுயேட்சை குழுவாக மாம்பழ சின்னத்தில் போட்டி வசந்தராஜின் இல்லத்தில் அத்துமீறி உள்ள வன்முறை கும்பல் நேற்று தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளது. இதில் வேட்பாளரின் தந்தை காயம்பட்ட நிலையில் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் வீட்டில் இந்த எண்ணெய் கண்ணாடிகள் வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் இன்றைய தினம் என்னுடைய வீடு இன்றைய தினம் தாக்கப்பட்டிருக்கிறது. எனது தந்தையாருடைய மண்டை உடைக்கப்பட்டு இருக்கிறது. தற்பொழுது இலங்கையில் அனுரகுமார திசாநாயகனுடைய ஆட்சி நடைபெற்றுகின்ற வேளையிலே சட்டம் ஒழுங்கு எந்த நிலையில் இருக்கின்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தை பிரதான கருப்பொருளாக வன்முறை கும்பல்கள், வாழ்வெட்டுகள் மற்றும் வன்முறை கலாச்சாரத்தை ஒழிப்பு வந்து பிரதான கோஷமாக இருந்தாலும் இன்று வரை அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை. தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையும் முன்னெடுக்கவில்லை. இன்றைய தினம் ஜனநாயக தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர் ரீதியிலே நான் போட்டியிடுகின்றேன். மிகவும் ஒரு அச்சுறுத்தலான ஒரு சூழ்நிலையை தற்போது எதிர்பார்க்கின்றேன். இது தொடர்பாக உரிய தரப்புகள் உடனடியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.